நீங்கள் கவலைப்படுகிறதுனால் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்டவும் முடியாதான், குறைக்கவும் முடியாதான். அப்ப ஏன் கவலைப்படணும்? எதுக்கு கவலைப்படணும்? ஆண்டவர் அதான் சொல்ற, நீ கவலைப்படாத. அந்த காக்கை குஞ்சுகளை பாரு, அந்த அதெல்லாம் பாரு, அது விதைக்கிறது இல்லையா, அறுக்கிறது இல்லையா, ஆனா பரமபிதா என்ன பண்றாராம்? போஷிக்கிறார். இன்னைக்கு நீங்க கவலையோட ஆண்டோடைய சமூகத்துல வரலாம், எப்பேற்பட்ட சூழ்நிலை வரலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்க பாரு, ஆகாயத்து பறவைகளை பட்சிகளை கவனித்து பார். நம்ம அதெல்லாம் பார்க்கவும் மாட்டோம், அதை கல்லை தடிக்கிறதுக்கு தான் பார்ப்போம். என்ன ஜான்சி, நீ சில நேரம், ஆமா, சில நேரங்கள் நம்ம ஆண்டவருடைய அந்த சிருஷ்டிப்பை பார்த்தாலே போதும். சில மரங்கள்லாம் பட்டு போய் வாடி போய் வெறும் குச்சியா நிற்கும். ஒரு 3 மாசம் கழிச்சு வந்து பாருங்களேன், அந்த மரம் நீங்க செத்துருன்னு நினைப்பீங்க, பச்சை பசேல்னு இருக்கும். அது யாருன்னா போயிட்டு ஊசி போட்டாங்களா, ஏன் கவலையோடு இருக்கிறாங்க கேட்டாங்களா? ஒன்றுமே இல்லை, அது தானா வளர்கிறது. நீ உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் நமக்கு நீரூற்றா இருக்கிற கர்த்தர் கூட இருக்கிறார். அவர் உங்களை போஷிப்பார், அவர் உங்களை விசாரிப்பார், அவர் உங்களை ஆற்றி தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஆண்டவர் சொல்ற, ஒரு தாயினுடைய அன்பை வச்சு அவர் நம்மோட பேசுகிறார். ஒரு தாயினுடைய அன்பு தான் இந்த உலகத்துல மேலான அன்புன்னு சொல்றாங்க. அந்த தாய் கூட இன்னைக்கு நிறைய பேரை கொண்டு போட்டுது, பிள்ளைகளை பேயா மாறிது. தாய் கூட நம்ப முடியல. பெத்த பிள்ளைய நரபலி செலுத்துகிறார்கள். பெத்த பிள்ளை வேணான்னு ரோட்ல பிறந்த 1 நாள் குழந்தைய கூட, பிஞ்சு குழந்தை என்ன பண்றாங்க, குப்பை தொட்டியில போட்டுட்டு போயிடுறாங்க. அதுதான் சொல்றாரு, அந்த தாயினுடைய அன்பு